Mission abort. ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு லொக்கேஷனில் இருக்கிறோம். இதுவுமே வந்து வேல்ஸில் பிரெக்கன் ரீஜியன் தான், பிரெக்கன் மவுண்டன் ரேஞ்ச். ஸோ இதில் வந்து டாலிபாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்வாயர் இருக்குது. ஸோ அந்த ரிசர்வாயரை ஒட்டி ஒரு மலை இருக்குது. ஸோ அந்த மலையை பார்த்து தான், அந்த மலை மேலே தான் ஏறிட்டுருக்குறோம் நம்ம. இது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா லொக்கேஷனை விட ரொம்ப ஒரு மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு லொக்கேஷன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஃபாரஸ்ட் உள்ளே வந்து நம்ம போகிற மாதிரி இருக்குது. அண்ட் லாஸ்ட் டைம் நம்ம பார்த்த மாதிரி பீப்புள் தொல்லையெல்லாம் இல்லை, தனியாக யாருமே இல்லாமல் நம்ம மட்டும் இருக்கிற மாதிரியான ஒரு லொக்கேஷன். வாங்க என்ஜாய் பண்ணலாம். இந்த பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுது, ரொம்ப ரஃப்பான டெரெயின். என்ன ஒன்று, இதில் முள் வேற சைடில் அங்கங்கேருந்து ரொம்ப குத்திக்கிட்டே இருக்குது. அந்த ரிசர்வாயர் தான் நான் சொன்னது. எப்படி இருக்கு பாருங்க. நீண்ட நெடிய பாதை, ஆனால் ரொம்ப ரஃப்பாக இருந்த டெரெயின் தாண்டி இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. என் பக்கத்தில் வேட்டாடு விளையாடு காடு வருமே, அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷன். பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் நம்மளுக்கு சன் இருக்குது. நேற்று வேற மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு, நாளைக்கும் மழை இருக்குதுன்னு போட்டுருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த டேவை சூஸ் பண்ணேன். இங்கே மேலே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு.
இது கேம் ஆஃப் த்ரோன்ஸில் வர காடு மாதிரி இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கு மேலே தான் போக வேண்டியதாயிடுச்சு. ஏன்னா நம்ம எடுத்த ரூட்டு வந்து தப்பான ரூட். மேப் படி அந்த காட்டுக்குள்ளே தான் போனோம். வாங்க போகலாம். ஒரு பிரேக். கம்ப்ளீட்லி சீன் சேஞ்ச். இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குற லொக்கேஷனுக்கும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வித்தியாசம். இதுதான் நம்ம இருந்த காடு. அண்ட் அதுலேருந்து வெளியில் வந்துட்டோம். இப்போ இனி இதுக்கு மேலே ஏற போகிறோம். இனி மேலே ஏற போகிறோம். ஃபாலோ மீ. பியூட்டிஃபுல் வியூவை அடிஷ்னலாக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம இந்த ரெயின்போவோட சேர்த்து உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி தான் இங்கே எடுக்கிறேன். ஏற்கனவே டங்கு வேறு வந்துருச்சு. அந்த அளவுக்கு மேடு ஏறி இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கீழே தெரியுதா அந்த ரிசர்வாயர். அந்த ரிசர்வாயரோட அந்த எண்ட்லேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ இங்கே வந்திருக்கேன். 1-2 பேர் மேலே ஏறிட்டு இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்மளும் இனி கண்டினியூ பண்ணலாம். சன்செட் ஆக போகுது. மணி இப்போ ஆல்ரெடி ஒரு 3 மணி ஆக போகுது. நம்ம ஸ்டார்ட் பண்ணது 12 மணிக்கு. என்ன கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் டைம் ஆகிடும். நீங்கள் சீக்கிரம் இருட்டிடுது. போகலாம் ஒரு 4 o'clockலாமே இருட்டிடுது. இங்கே வந்து சம்மரில் யூஸ்வலி ரொம்ப லாங் டேஸ் இருக்கும். அதாவது என்னென்னா காத்தால விடிகிறதே வந்து உங்களுக்கு ஒரு 4:30-5 மணிக்கெலாம் விடிஞ்சிடும். அப்புறமா ஈவினிங் 10 மணி வரைக்கும் வெயில் அடிக்கும். 10-10:30 தான் இருட்டாக ஆரம்பிக்கும். 10:30 மேலே தான் இருட்டாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி வின்டர் ஆச்சுன்னா ஆப்போசிட். ஒரு 3 மணிக்கெலாம், அதாவது சென்டர் ஆஃப் த வின்டர்லலாம் ஒரு 3 மணிக்கெலாம் இருட்டிடும். அதேமாதிரி காத்தால 10 மணிக்கு தான் வெளிச்சம் வரும். ஸோ இப்போது நம்ம வின்டரை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ அதனால தான் ஒரு 5 o'clock பக்கம், ஒரு 4:30 இருட்ட ஆரம்பிச்சிருக்கோம். முடியல. சரியான மேடு இப்படி ஏறுது. சரி, ஐ வில் see you on the other side. மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே போகிற லொக்கேஷன், கீழே போகிற ரூட்டை பார்க்கலாம். அந்த வழியில் போகலாம். நம்ம வேறு ரூட்டில் போகிறோம். இது பேர் தான் சர்க்குலர் பாத்துன்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சுற்றி அங்கே வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி. சரி, மேலே ஏறிட்டு மூச்சு வாங்குறது நின்னதுக்கப்புறம் உங்களை சந்திக்கிறேன். ஒரு வழியாக மேலே வந்தாச்சு.
கல் வைக்கணும். ஸோ வேறு நிறைய சமிட்ஸ்லாம் இந்த மாதிரி கல் வச்சு ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ஆடு மேய்க்கிறவங்க இப்படி ஏடிவியில் வந்து மிஸ் ஆகிருக்கிற 1-2 ஆடுங்களையும் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறாரு. சாயந்தரம் ஆகுது இல்லையா, இங்கே அவரோட லாயல் ஃப்ரெண்டு. டைம் இப்போ 4:15 ஆகுது. நம்ம கீழே இறங்கிட்டோம். ஆனால் இங்கே வந்து ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அந்த ஃபார்ம்ஸுக்கு ரோடு மாதிரி போட்டுட்ருக்குறாங்க. மொத்தம் 2 ஃபார்ம் இருக்குது இந்த லைனில். ஸோ இந்த ரோடு நம்மளுக்கு வசதியாக போச்சு. எப்படியா நடந்து போகலாம். இனி அப்படியே போய் சுற்றி இங்கே ரிசர்வாயர் தெரியுதுல, அந்த ரிசர்வாயரை தொட்டு ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோடு வழியாக அப்படியே நடந்து போனோன்னா அவ்வளோதான், வீட்டுக்கு போக வேண்டியதான். ஆனால் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குதுல்ல இதெல்லாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கலாம். ஏன்னா இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு 4:30 4:40 இருட்ட ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு எப்படி இன்னும் போய் சேர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 hour ஆகும். ஆல்மோஸ்ட் இருட்டிடும். ஆனால் எனக்கு ஹெட் டார்ச் இருக்குது, ஸோ பிரச்சனை இல்லை. இது புதுசாக இருக்குது. இந்த பக்கத்தில் வந்து பைன் ட்ரீஸ் வந்து நட்டுருக்குறாங்க. இது ஐ திங்க் ஒரு 5 வருஷம் ஆன ட்ரீன்னு நினைக்கிறேன். இதுதான் பெரிய பைன் ஃபாரஸ்ட்டாக இங்கே வளர்ந்து வரும். ஸோ இங்கே மரங்கள் வந்து வெட்ட எவ்வளோ மரங்கள் வெட்டுறாங்களோ அதை மாதிரி 2 மடங்கு இந்த மாதிரி புதுசாக வந்து நட்டு வைப்பாங்க. இந்த ஏரியா கம்ப்ளீட்லி ரிமோட்டாக இருக்குது. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. டெம்பரேச்சர் வந்து ஒரு 6 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இது இன்னும் நெக்ஸ்ட் மந்த்லாம் நம்ம வரும்போது இந்த கீழே ஓடுற தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டியாக இருக்கும். மறுபடியும் இது வந்து ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி ஒரு இதுக்கு கொண்டு போகுது. இன்னும் இது எப்படி நீ இந்த மரங்களுக்குள்ள ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இருட்டாகுது, சீக்கிரமே இருட்டாயிட்டு இருக்குது. ஸோ நம்ம முழுசாக இருட்டுறதுக்கு முன்னாடி போய் சேர்ந்துருவோமா அப்படின்னு பார்க்கலாம். இந்த மரங்களுக்குள்ள தான் வந்துட்டு இருக்கோம். நல்லா இருட்டிட்டு இருக்கு இப்போ. ஆனால் டெம்பரேச்சர் இங்கே கீழே இறங்கினதுக்கப்புறம், ஐயோ, மரங்களுக்குள்ள வந்ததுக்கப்புறம் பரவாயில்ல, டெம்பரேச்சர் கொஞ்சம் குளிர் கம்மியாக இருக்குது. இங்கே வந்து ஒரு 8 டிகிரி செல்சியஸ் காட்டுது. ஸோ பிரச்சனை இல்லை. நம்ம கீழே இறங்கியாச்சு.
ரோடும் வந்துருச்சு ஒரு வழியாக. சொன்ன மாதிரி நான் பயந்த மாதிரியே இருட்டிருச்சு. ஸோ இன்னும் வந்து ஒரு 20 நிமிஷம் நடந்தால் மெயின் ரோடு வந்துடும். சரி, இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் மெயினாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை வந்து என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சூப்பராக ஒரு லொக்கேஷனில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, ta-da!